நல்ல ரூம். நிறைய நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல இருக்குல்ல நமக்கு. ஆமா ஆமா ஆமா. அவர் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ இந்த டீனேஜ் பசங்க வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ற மாதிரி உங்க வீட்டு செவரேறி குதிச்சு இந்த ரூம்குள்ள வந்தானே. ஞாபகம் இருக்கா? எத்தனை தடவை இந்த தெருவை கிராஸ் பண்ணும்போது கார்ல பீ பீப்னு ஆன் அடிச்சு போயிருக்கேன் தெரியுமா? நீ வெளியிலே வர மாட்டேன். எத்தனை முறை உங்க அம்மா பாத்துருவாங்களோ இல்ல வீட்டுல யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எவ்வளவு பயந்துருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்குல்ல. நான் உங்ககிட்ட பேசாம இருந்தப்பெல்லாம் அந்த ஜன்னல் பக்கம் வந்து எட்டி எட்டி பார்த்து என்ன சீடுவீங்க ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு எனக்கே ஷாக்கா இருக்கு. அந்த மாதிரி ஆளே நான் இல்ல தெரியுமா? உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்க. இல்ல எனக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கவே இல்ல. ஐயோ காவேரி, மறுபடியும் ஆரம்பிக்காத ப்ளீஸ். எங்க வீட்டை பத்தியே யோசிச்சு நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் இல்ல? காவேரி ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, தயவு செஞ்சு விட்டுரு. இருந்தாலும் சாரி. எப்போ நடந்த விஷயத்துக்கு இப்ப சாரி சொல்லிட்டு இருக்க? கிளம்பியாச்சா? ஆமா பாட்டி, எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். சாரதா சாமி கும்பிட்டு இருக்கா, உங்களை எல்லாம் கூப்பிட்டா. இதோ வந்துரும் பாட்டி. வாங்க வாங்க. இந்த காவேரி என்னமா இது சாப்பிடறதுக்கு? நீ புகுந்த வீட்டுக்கு கிளம்புறேன்னு சாரதா ஸ்வீட்டு காரம்னு எல்லா ஐட்டமும் பண்ணி வச்சிருக்கா. இத தாத்தா பாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணிருக்கேன். சரிம்மா. நீ உன் புருஷன் வீட்டுலதான் இருக்கணும், அது எனக்கும் தெரியும். ஆனாலும் நீங்க இல்லன்னா வீடு கலகலப்பாவே இருக்காது. பாட்டி பிறந்தா புகுந்த வீட்டுக்கு போய்தானே ஆகணும். நீ அங்க போய் சந்தோஷமா இரு, எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ.